கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். சர்வாதிகாரம், அதாவது டிக்டேட்டர்ஷிப், இதை பற்றி பல்வேறு வீடியோக்களை நான் போட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அதே டிக்டேட்டர்ஷிப் உடைய இன்னொரு பக்கத்தை நான் உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறேன். அதாவது ஜும்லா ஜீவியின் கதை, பொய் பேசக்கூடிய ஒரு மகான் மகாராஜாவின் கதை. 2014ஆம் ஆண்டு எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுக்கு முன்பு பல்வேறு கனவுகளை காட்டினாரோ, அந்த கனவுகள் இந்த நாட்டு மக்கள் பார்த்தாரோ இல்லையோ, இந்த நாட்டு மக்களுக்கு அந்த கனவுகள் பூர்த்தி ஆனதோ இல்லையோ, இன்னொரு கனவுடன், இன்னொரு பொய், இன்னொரு கட்டுக்கதையுடன் இதே மகான் மகாராஜா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு முன் வந்திருக்கிறார். இந்த மகான் மகாராஜாவுடைய இந்த புதிய புஸ்தகத்துடைய பெயர் தான் மோதிக்கு கேரண்டி, அதாவது மோதியின் உத்தரவாதம். இந்த உத்தரவாதத்தின் அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். ஒவ்வொரு முறையும் இந்த மகான் மகாராஜா உங்களிடம் குடுகுடுப்பு அடிக்கும் போது இந்த நாட்டு மக்கள் விழிக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் அந்த கேள்விகளை கேட்க வேண்டும். மோதிக்கு கேரண்டி என்கிற 75 பக்கங்கள் கொண்ட இந்த மேனிஃபெஸ்டோவை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பு 2014ஆம் ஆண்டு, இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்பு 2009ஆம் ஆண்டு பிஜேபியுடைய மேனிஃபெஸ்டோ என்ன கூறியது, 2014ஆம் ஆண்டு பிஜேபியின் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருந்தது, 19ஆம் ஆண்டு என்ன இருந்தது, 24ஆம் ஆண்டு என்ன பேசியிருக்கிறார். அப்போ 2024ஆம் ஆண்டு இந்த புதிய பட்டியலில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கட்டுக்கதைகள் எந்த அளவில் எக்ஸ்போஸ் ஆக போகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். கடந்த 3 மேனிஃபெஸ்டோவில் எந்த அளவில் பிஜேபி மற்றும் பிரைம் மினிஸ்டர் மோடி 2 பேருமே இணைந்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்தார்களோ, அந்த அனைத்திற்கான ஒரு மிக தெளிவான பட்டியலை நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்க போகிறேன். கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். இந்த நாட்டிற்காக ஒரு துளி பற்று இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை பகிருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள் என்கிற இந்த வார்த்தையுடன் இந்த பதிவை நான் துவக்க இருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த கட்டுக்கதைகளை பற்றி ஒவ்வொன்றாக நான் எக்ஸ்போஸ் செய்வதற்கு முன்பு நாங்கள் எங்களுடைய டீம் 2009, 2014, 2019 மற்றும் 2024ஆம் ஆண்டு வரை என்னெல்லாம் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார், என்னெல்லாம் பிஜேபி தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் எடுத்து வைத்தது, அதை ஒரு சின்ன ரீகாப்பாக பார்த்து விடுங்கள். இதில் முக்கியமாக 2014ஆம் ஆண்டு மேனிஃபெஸ்டோவை நீங்க பார்க்க வேண்டும். இதில் வாஜ்பாய் அவர்கள் இருக்கிறார், அத்வானி அவர்கள் இருக்கிறார், ராஜ்நாத் சிங் இருக்கிறார், முரளி மனோகர் ஜோஷி இருக்கிறார். கீழே நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டருடைய மோடியுடைய படம் இருந்தது, மற்ற தலைவர்களுடைய படம் இருந்தது. அதாவது பிஜேபி ஒரு அமைப்பாக தெரியவந்தது. பிஜேபியை மக்கள் நம்பினார்கள். காங்கிரஸ் செய்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டார்கள். அதற்கு பின்பு அடுத்த மேனிஃபெஸ்டோவில் பிஜேபி என்ன எடுத்துக்காட்டியது அனைத்துமே நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பிஜேபி தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் மிக முக்கியமாக எடுத்து வைத்த ஒரு சில வார்த்தைகள், அதாவது கரப்ஷன் மற்றும் பிளாக் மணி 2014ஆம் ஆண்டு. அதே 2009ஆம் ஆண்டு மேனிஃபெஸ்டோவில் நீங்க பார்த்தீர்கள்னா 48 முறை பிளாக் மணி மற்றும் கரப்ஷனுக்கான இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். 2014ஆம் ஆண்டு அதே கரப்ஷன், அதே பிளாக் மணி குறைந்து 20 முறை தான் பயன்படுத்தினார்கள். 2019ஆம் ஆண்டு 14 முறை. இந்த முறை கரப்ஷனாக இருக்கட்டும், பிளாக் மணியாக இருக்கட்டும், வெறும் 3 முறை தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். பிளாக் மணி உங்களுடைய அக்கவுண்டில் 15 லட்சம் ரூபாய் போடுவதாக இதே பிரைம் மினிஸ்டர் கூறினார். டெரரிசம் பிஜேபியுடைய ஒரு மிகப்பெரிய வார்த்தை, மிகப்பெரிய ப்ரொபகண்டாவிற்கான வார்த்தை. 2019ஆம் ஆண்டு 11 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். 2014ஆம் ஆண்டு 6 முறை. 2019ஆம் ஆண்டு புல்வாமா என்கிற அந்த வார்த்தையை வைத்து 14 முறை அவருடைய மேனிஃபெஸ்டோவில் இந்த வார்த்தை ஒலித்தது. இந்த முறையும் அதே வார்த்தையை வைத்து உங்களிடம் ஓட்டு கேட்ட வரப்போகிறார்கள். 9 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிற பெயரில், டெவலப் என்கிற பெயரில் பிரைம் மினிஸ்டர் மோடி சேகரிக்கக்கூடிய அந்த ஓட்டை பாருங்கள். 2009ஆம் ஆண்டு 50 முறை, 2014ஆம் ஆண்டு 31 முறை, 2019ஆம் ஆண்டு 38 முறை, இந்த முறை 59 முறை. இதே போன்று ரொம்பவே முக்கியமான ஒரு வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல பிஜேபி பயன்படுத்தி வருகிறது. புவர் ஃபார்மர், யூத் அண்ட் விமன், ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள். இதை நீங்க பார்த்தீர்கள்னா
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வார்த்தையை அதிகப்படுத்தியே வருகிறார்கள். அதாவது மக்கள் எங்களை நம்புங்கள், நாங்கள் எதுவும் செய்கிறோமோ செய்யலையோ அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம். 2009 78 முறை, 14 90 முறை, 19 132 முறை, இப்போ கொஞ்சமாக குறைத்திருக்கிறார்கள் 116 முறை. ஆனால் இந்த இடத்தில் எக்கனாமி அண்ட் ஜிடிபி, பொருளாதாரத்தை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் அதை பற்றி பேசவே தேவையில்லை. வெறும் வாய் வார்த்தையை வைத்து இந்த நாட்டை உருட்டி விடலாம் என்கிற வார்த்தையை தான் இந்த நாட்டு அரசாங்கம், பிஜேபி, பிரைம் மினிஸ்டர் மோடி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2009 156 முறை எக்கனாமியை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, ஜிடிபியை பற்றி மேனிஃபெஸ்டோவில் எழுதினார்கள். 14 21 முறை, 19 30 முறை, இந்த முறை வெறும் 10 முறை. ஏன்னா எக்கனாமியை பற்றி நாங்கள் எதுவுமே செய்யவில்லை, ஜிடிபி பற்றி நாங்கள் கவலையே படுவதில்லை. கான்ஸ்டிடியூஷனை பற்றி பாருங்கள், இந்த முறை 400க்கும் மேலே எங்களுக்கு வந்து விட்டால் அந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றி விடுவோம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசக்கூடாது. அதைத்தான் இந்த அரசியல் கட்சி செய்திருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனை பற்றி 2009 78 முறை பேசிய அதே நபர்கள் இந்த வருடம் வெறும் 3 முறை தான் பேசியிருக்கிறார்கள். ராமர் கோவில் பிஜேபியிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டா வார்த்தை. 2009 11 முறை, இந்த முறை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதே ராமர் கோவிலை வைத்து 2019 இந்த நாட்டு அரசாங்கம் வெற்றி பெற்றது. இப்போ நீங்க பார்த்தீர்கள், சமீபத்தில் அதை திறந்தார்கள். சரி, இதையெல்லாம் விட்டுவிடுங்கள். விலைவாசியை பற்றி பாருங்கள். விலைவாசி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தால் கூட அரசாங்கத்திற்கு அதை பற்றி ஒரு துளி கூட கவலை அல்ல. 2009 6 முறை பேசிய இதே அரசாங்கம் 2019 பேசவே இல்லை. இந்த முறை ஒரு முறை பேசியிருக்கிறார்கள். அதாவது ஒரே ஒரு இடத்தில் தான் இந்த விலைவாசி என்கிற வார்த்தையே வந்திருக்கிறது. மைனாரிட்டிகளுக்காக இந்த நாட்டு அரசாங்கம் இருக்கிறதா? கிடையாது. ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனையை தூண்டிவிட்டு ஹிந்து ராஷ்டிரவாக மாற்றக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. 2009 மேனிஃபெஸ்டோவில் 11 முறை மைனாரிட்டிகளை பேசிய இதே அரசாங்கம் இந்த முறை 3 முறை தான் பேசியிருக்கிறார்கள். எஜுகேஷன் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கல்வி இருந்தால் அறிவு வளரும், அறிவு வளர்ந்தால் கேள்வி கேட்பார்கள். அதனால் மக்களை மக்காகவே வைங்கள், இவர்களுக்கு கல்வி போய் சேரக்கூடாது. 2014 11 லட்சம் அரசு பள்ளிகள் இருந்தது, இப்போ 10 லட்சம் தான் இருக்கிறது. 1 லட்சம் பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டார்கள். 2009 127 முறை கல்வியை பற்றி எழுதியிருந்தார்கள் மேனிஃபெஸ்டோவில், பிஜேபியின் மேனிஃபெஸ்டோவில். இந்த முறை வெறும் 29. இதே போன்று பல்வேறு விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா, நரேந்திர மோடியை பற்றி இன்னொரு ரிசர்ச் டாக்குமெண்ட் வெளிவந்திருக்கிறது. அதாவது ஒரு ரிசர்ச் எடுக்கப்பட்டது. எதை பற்றி மக்கள் அதிகமாக பேசி வருகிறார்கள், எந்த இஷ்யூவை பற்றி மக்கள் பேசி வருகிறார்கள்? மக்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. விலைவாசியை பற்றி கேட்டார்கள், மற்ற விஷயங்களை பற்றி கேட்டார்கள். ஆனால் 27% இந்தியர்கள் வேலை வாய்ப்பை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையில் வேலையே கிடையாது. இந்த அளவில் இந்த டேட்டாவை நீங்க பார்க்கும்போது இன்னும் ஒரு சில மிக ஆழமான விஷயங்களை நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன். 2014 வெளிவந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன கூறினார்கள்? 2019 வெளிவந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன கூறினார்கள்? 2024 வரக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டோவில் எதுவுமே புதிதாக வரவில்லை, அனைத்துமே பழைய கஞ்சி போன்றுதான் இருக்கிறது என்று பல்வேறு நபர்கள் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கும் போது அதை உறுதிப்படுத்தும்படி இந்த டாக்குமெண்ட் இருக்க போகிறது, இந்த வீடியோ இருக்க போகிறது. 2024 பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த மேனிஃபெஸ்டோவை வெளிவிடும் போது மோடிக்கு கேரண்டி என்று எழுதியிருக்கிறார். அதாவது பிஜேபியுடைய கேரண்டி கிடையாது, இந்த நாட்டு அரசாங்கத்துடைய கேரண்டி கிடையாது, இது பர்சனலாக மோடியுடைய கேரண்டி என்று கூறி வருகிறார்கள். இந்த இடத்தில் ஜேபி நட்டா மேடையில் ஏறி ஒரு சில வார்த்தைகளை கூறினார். கிட்டத்தட்ட 68 முறை பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பெயர் ஜேபி நட்டா வாயிலிருந்து வந்தது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நரேந்திர மோடி தான் செய்தார், நரேந்திர மோடி தான் செய்தார், நரேந்திர மோடி தான் செய்தார் என்கிற அந்த ப்ரொபகேண்டாவை இவர்கள் எப்படி பரப்பினார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். 4 கோடி வீடுகளை ஏழைகளுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி தான் கட்டி கொடுத்தார். 25 கோடி ஏழைகளை அந்த ஏழ்மை தன்மையிலிருந்து வெளியே கொண்டு வந்த நபர்
பிரைம் மினிஸ்டர் மோடி தான். இந்த நாட்டில் 10 கோடி எல்பிஜி சிலிண்டரை இலவசமாக எடுத்துக் கொடுத்த பிரைம் மினிஸ்டர் மோடி. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை அவர்கள் கூறவில்லை. இதே 10 கோடி எல்பிஜி சிலிண்டர்களிலிருந்து கிட்டத்தட்ட 9 கோடி எல்பிஜி சிலிண்டரை அடுத்த ரீஃபில் கூட செய்ய முடியாமல் இன்னைக்கும் இந்த நாட்டில் ஏழைகள் வசித்து வருகிறார்கள் என்கிற அந்த உண்மையை எத்தனை பேர் எடுத்துக்காட்டு? எல்பிஜி சிலிண்டர் மட்டும் கொடுத்தால் போதுமா? 410 ரூபாய் இருந்த எல்பிஜி சிலிண்டரை 1150 ரூபாயாக உயர்த்திய இதே அரசாங்கம் அந்த ஏழை பையில் பணத்தையும் கொடுக்கணும் என்று சிந்தித்தார்களா? அதை பற்றி நாம் பேச மாட்டோம். 11 கோடி பெண்கள் எந்த அளவில் அவர்கள் ஸ்ட்ரகிள் செய்கிறார்களோ, அவர்களுடைய டிக்னிட்டியை உயர்த்துவதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த பெண்களுக்கான சப்போர்ட்டை செய்து வந்திருக்கிறார். அதை பற்றி பேசினார். இதுவும் மோடி தான். இன்டர்நெட் 2 லட்சம் பஞ்சாயத்துகளுக்கு போயிருக்கிறது. அதுவும் மோடி தான். 50 கோடி மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 50 கோடி மக்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி யாரு? பிரைவேட் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை கொடுத்து, ஆயுஷ்மான் பாரத் என்கிற கார்டை எடுத்து கொடுத்து, அதற்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் அதை எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, கிரவுண்டில் இறங்கி பாருங்கள், உங்களுக்கு புரியும். 33% ரிசர்வேஷன், பெண்களுக்கான ரிசர்வேஷன் இப்போ கிடைக்காது. 2029ஆம் ஆண்டு கிடைக்கும் என்கிற ஒரு கனவை மட்டும் காட்டியிருக்கிறது நாட்டு அரசாங்கம். அதையும் இந்த மேனிஃபெஸ்டோவில் இவர்கள் எடுத்து காட்டவில்லை. சரி, 2014, 2019ஆம் ஆண்டு இதை மட்டும் பார்க்கலாம். 2047ஆம் ஆண்டிற்கான கனவையும் காட்டியிருக்கிறார்கள். நாம் இருப்பது 2024. 2014ஆம் ஆண்டு இந்த கனவை காட்டினாரோ அதை சரி பார்க்கவில்லை. 2047ஆம் ஆண்டு வரை என்னெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் என்கிற விஷயத்தை இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் இந்த ப்ரோபகேண்டா கடிதத்தில். 4 கோடி வீடுகளை கட்டி கொடுத்து விட்டோம், இன்னும் 3 கோடி வீடுகளை கட்டப் போகிறோம். இது இந்த மேனிஃபெஸ்டோவில் எழுதியிருக்கிறது. சரி, மோடிஜிக்கு கேரண்டியை நீங்கள் பார்த்தீர்கள்னா, முதியோர்கள் ரயிலில் பயணிக்கும் போது அவர்களுக்கு 50% அல்ல 60% டிக்கெட் அந்த சப்சிடி கிடைத்து கொண்டிருந்தது. இப்போ அனைத்தையுமே பறித்து விட்டு நாங்கள் முதியோர்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம் என்று பாருங்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். அதாவது 70 வயதை நீங்கள் தாண்டிட்டீர்கள்னா உங்களுடைய பேரை நாங்கள் ஆயுஷ்மான் யோஜனாவில் அந்த திட்டத்தில் சேர்த்து விடுவோம். எப்போ? 70 வயதில். ஒரு நபருக்கு உடல்நிலை மோசமாகக்கூடிய வருடம் என்ன? 45 50. அந்த மிக முக்கியமான தருணத்தில் எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு. அதாவது எத்தனை பேர் 70 வயதை தாண்டுகிறீர்கள், அதற்கு பின் பார்த்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு கனவை காட்டியிருக்கிறார்கள். சரி, அதையும் விட்டுவிடுங்கள். வந்தே பாரத் என்கிற ரயிலை வைத்து இந்தியன் ரயில்வேயை நஷ்டத்தில் தள்ளிவிட்ட அதே விஷயத்தை மீண்டும் எழுதியிருக்கிறார்கள். அதாவது வந்தே பாரத்தை இப்படி பார்க்காதீர்கள், இதற்கான 3 செக்மெண்ட்டை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சேர் கார் இருக்கிறது, ஸ்லீப்பர் கார் இருக்கிறது, கடைசியாக மெட்ரோ. வந்தே பாரத் மெட்ரோவும் நாங்கள் உருவாக்க போகிறோம். யாருக்கான வந்தே பாரத்? இதை தாண்டி நீங்க பாருங்க, 2014, 2019, 2024. 2024ஆம் ஆண்டு நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை நீங்க கேட்க வேண்டும். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் சோலார் சிஸ்டம் பொருத்தப்படும். உங்களுடைய மின்சாரம் ஃப்ரீ ஆகிரும். இன்னையிலிருந்து இன்னும் ஒரு 25 வருடம் நீங்க காத்து கொண்டிருக்க. அப்போ அதற்கான கனவு திட்டத்தை இப்பவே காட்டி உங்களிடம் ஓட்டை பார்க்கக்கூடிய திட்டம் தான் இது. சரி, அதையும் விட்டு விடுங்கள். இப்போ வேலை வாய்ப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சின்ன சின்ன பிசினஸ் மேன் லோன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஒரு முத்ரா யோஜனாவுன்னு இருந்தது. 10 லட்சம் ரூபாய் முதலில் கடன் கொடுத்து கொண்டிருந்தது நாட்டு அரசாங்கம். அதை அப்படியே உயர்த்தி 20 லட்சமாக மாற்றி விடுவோம். ILO டேட்டா வெளிவந்தது, வேலை வாய்ப்பிற்கான டேட்டா. இதை பற்றி இந்த நாட்டு அரசாங்கம் உங்களிடம் எதுவுமே பேசவில்லை. அந்த டேட்டாவை பற்றி பேசவில்லை. இந்த மேனிஃபெஸ்டோவில் வேலையின்மை, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு துளி கூட எழுதவில்லை. அதற்கான காரணத்தை நீங்க பாருங்கள். பேரோஸ்காரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் டே என்று பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பிறந்தநாள் அன்றே இந்த நாட்டு இளைஞர்கள்
கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது கூட இந்த நாட்டு அரசாங்கத்தின் மனதில் பாயவில்லை. 2 கோடி வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று 2014ஆம் ஆண்டு கூறிய இதே பிரைம் மினிஸ்டர் மேக்சிமம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கடந்த 45 வருடத்தில் இப்போதான் இருக்கிறது. 45% இளைஞர்கள் மற்ற நபர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 25% யூத் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். பட்டதாரிகள் கிராஜுவேட்ஸ் 45% கிராஜுவேட்ஸ் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ எந்த விதமான கேரண்டியை பற்றி நீங்க பேசுறீர்கள்? 5 ட்ரில்லியன் எக்கனாமி, 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் என்று நீங்க கூறினீர்களே, அது என்ன ஆனது யாருக்குமே தெரியவில்லை. இதே விஷயத்தை பற்றி த வயர் என்கிற இந்த ஊடகம் ஒரு டீட்டெயில்டான ஆர்டிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கான லிங்கை நான் கீழே கொடுத்து விடுவேன். 2014ஆம் ஆண்டு எந்த விதமான ப்ராமிசஸ்களை பிரைம் மினிஸ்டர் மோடி பிஜேபி எடுத்து வைத்ததோ அதை எந்த அளவில் இவர்கள் செய்திருக்கிறார்கள். பிரைஸ் ரைஸ், அதாவது விலைவாசியை பற்றி பேசினார். விலைவாசி 70% உயர்ந்திருக்கிறது. அதை பற்றி யாருமே பேசுவதில்லை. எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசினார்கள். எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி இந்த மேனிஃபெஸ்டோவில் எதையுமே உங்களால் பார்க்க முடியவில்லை. ஸ்மார்ட் சிட்டிஸ்களை பற்றி பேசினார்கள். 100க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் சிட்டிஸ்கள் வரும் என்று கூறினார்கள். அதை பற்றி இந்த மேனிஃபெஸ்டோவில் எதுவுமே கிடையாது. நமாமி கங்கே, ना मुझे किसी ने भेजा है ना मैं भेजा है ना मैं खुद यहाँ आया हूँ, मुझे तो माँ गंगा ने बुलाया है. பிரைம் மினிஸ்டர் மோடியோட இந்த வார்த்தை. இன்னைக்கு நமாமி கங்கே என்கிற அந்த ப்ராஜெக்ட் எந்த அளவில் இருக்கிறது என்கிற விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா கங்கைக்கே நீங்க போய் கேட்டுக்கொள்ளலாம். எதுவுமே அங்க நடக்கவில்லை. மேனுவல் ஸ்குவெஞ்சிங், அதாவது பாதாளத்தில் போய் சாக்கடையை அள்ளக்கூடிய இந்த நாட்டிற்கக்கூடிய தைரியமான ஊழியர்கள், அவர்களுக்கு ஒரு டெக்னாலஜியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். இன்னைக்கு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கும் கையால் தான் அந்த மலத்தை அள்ளக்கூடிய வேலையை இந்த நாட்டு பல்வேறு நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இது போன்ற இந்த பட்டியலை நீங்கள் பார்க்கும்போது கிராம் ஸ்வராஜ், அடுத்த 5 வருடத்தில் கிராமத்தை ஸ்வராஜாக மாற்றிவிடும் என்று கூறினார்கள். இன்னைக்கு எந்த கிராமம் எந்த இடத்தில் ஸ்வராஜை உங்களால் பார்க்க முடியும் என்று கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். விவசாயிகளுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் 2019ஆம் ஆண்டு நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். இன்னைக்கு விவசாயிகள் போராடக்கூட இடமில்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். பெல்லட் குண்டுகளை வைத்து, கண்ணீர் புகைகளை வைத்து எந்த அளவில் அவர்களை விரட்டியடித்தது இந்த நாட்டு அரசாங்கம் என்று நீங்கள் பார்த்தீர்கள். அவர்களுக்கு எதிராக 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களை நசுக்கக்கூடிய வேலை தான் இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்ததை ஒழிய அவர்களுடைய வருமானத்திற்காக எதுவுமே செய்யவில்லை. 2019ஆம் ஆண்டு 5 ட்ரில்லியன் எக்கனாமியை பற்றி பேசினார்கள். இன்னைக்கு 3 ட்ரில்லியன் எக்கனாமி. அதிலும் நீங்க பார்த்தீர்கள்னா 2.25 லட்சம் கோடி ரூபாய், 300 லட்சம், அதாவது 300 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுடைய எக்கனாமியாக இருக்கிறது. அதில் 2.25 லட்சம் கடனாளியாக நாம் இருக்கிறோம். இதை பற்றி இந்த நாட்டு அரசாங்கம் உங்களிடம் கூறாது. 100 லட்சம் கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரும் என்று கூறினார்கள். அந்த 100 லட்சம் கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் 2019ஆம் ஆண்டு பேசப்பட்டது. அதற்கு பின்பு அதே பணத்தை சேகரிப்பதற்காக பிரைவேடைசேஷனை கையில் எடுத்தார்கள், மானிட்டைசேஷனை கையில் எடுத்தார்கள். இந்த நாட்டின் சொத்துக்களை கார்ப்பரேட்டிற்கு சில்லறை விலைக்கு வித்தது இந்த நாட்டு அரசாங்கம் இந்த மேனிஃபெஸ்டோவில் எடுத்துக்காட்டார். 1 நேஷன் 1 எலெக்ஷன், அது 2019ஆம் ஆண்டு பேசினார்கள். இன்னைக்கு என்ன ஆனது உங்களுக்கு புரியும். விமன் ரைட்ஸை பற்றி பேசக்கூடிய இதே நாட்டு அரசாங்கம் மணிப்பூரை நோக்கி தலை வைத்து கூட படுக்கவில்லை. பெண் வீராங்கனைகள், உங்களுடைய ஒரு எம்பி எங்களுடன் தவறுதலாக நடந்து கொண்டிருக்கிறார், அவரையாவது நீக்குங்கள் என்று கூறினார்களே, அங்கேயும் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசவில்லை, போய் சந்திக்கவில்லை. கரப்ஷன் என்கிற வார்த்தையை எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி கூவி ஓட்டை சேகரிக்கக்கூடிய வேலையை பார்த்தாரோ, அதே கரப்ட் லீடர்ஸ்களை, அதே ஊழல்வாதிகளை பிஜேபி தன் பக்கம் இணைத்ததற்கு பின்பு அவர்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து கேசஸ்களையுமே மறைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. கரப்ஷன் என்கிற வார்த்தையே இவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் வெறும் 3 முறை தான் ஒழித்திருக்கிறது. இதை தாண்டி எய்ம்ஸ் 2015ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் வரும். ஒட்டுமொத்த இந்தியாவில் அனைத்து டிஸ்ட்ரிக்ட்களுமே எய்ம்ஸ் வரும் என்று கூறினார்கள். என்னுடைய நண்பர் நீரஜ் லல்லன்டாப், ஆஷ்தக் குரூப்பை சார்ந்த நபர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். நான் தான் மதுரைக்கு அனுப்பிவிட்டேன். அங்கு போய் அவர் எடுத்த ஒரு ரிப்போர்ட் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெளிவந்திருக்கிறது. எந்த எய்ம்ஸை 2015ஆம் ஆண்டு தமிழகத்தில் கொண்டு வரும் என்று கூறினார்களே, அதே எய்ம்ஸிற்கான நிலை என்னவாக இருக்கிறது என்று நீங்களே பார்த்து விடுங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய
வடநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இன்னைக்கு மோடி அவர்களுடைய அந்த அட்டூழியத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள். हम रामनाथपुरम के उस सरकारी मेडिकल कॉलेज से आ चुके हैं उन विद्यार्थियों को सुन के जिनका एडमिशन, जिनका दाखिला इस एम्स मदुरै में हुआ था। एक छोटी सी कहानी बताते हैं। सितंबर 2022 बीजेपी अध्यक्ष जेपी नड्डा ने दावा किया कि मदुरै एम्स की स्थापना से जुड़ा 95% काम पूरा हो चुका है। நீரஜ் எடுத்த இந்த ரிப்போர்ட்டில் அவர் கூறிய வார்த்தை, நாங்களும் அலசி பார்த்தோம், தேடி பார்த்தோம், எங்கேயுமே எங்களுக்கு எய்ம்ஸ் தென்படவில்லை. வெறும் 4 சிவரை மற்றும் எழுப்பியிருக்கிறார்கள். அருகே நாங்கள் அந்த படம் பிடிக்க போகும்போது போலீசார்களை வைத்து, அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை வைத்து எங்களை மிரட்டினார்கள், படம் பிடிக்கக்கூடாதபடி. ஆனால் தைரியமாக நாங்கள் எடுத்து காட்டிவிட்டோம். எய்ம்ஸ் எல்லாம் இன்னும் வரவில்லை. மோடிஜிக்கு கேரண்டி 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ் இந்தியாவில் வரும் என்று கூறியிருக்கிறார். இவர்கள் கொண்டு வந்த இந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன புதிதாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா எதுவுமே கிடையாது. அனைத்துமே 2009ஆம் ஆண்டு, 2014ஆம் ஆண்டு, 2019ஆம் ஆண்டு பாடிய அதே பாடல்தான், அதே பழைய கஞ்சி தான். மோடிஜிக்கு கேரண்டி 2047ஆம் ஆண்டுக்கானது. இன்னைக்கு என்ன கேரண்டி? இன்னைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.